இன்றைக்கு காலையில வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் வந்து கண் திறந்து மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எ உ மருத்துவர்கள் சொல்லப்படுறது என்னன்னா, அவர் இன்னும் வந்து அ எக்யூப்மெண்ட்ஸ்னாலயும் பல இதனால கருவிகள்னாலயும் அவர் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு இல்ல. வருகிறேன்னு சொல்றாங்க. தம்பி தப்பா சொல்றீங்க. எக்யூப்மென்ட்ஸ்னாலன்னுலாம் சொல்லல. என்ன சிகிச்சைங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால தான் யாரையுமே பார்க்க அலோவ் பண்றதில்ல. படிப்படியாக உடல்நலம் தேறி வருகிறார். நல்ல அம்மா இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதே மாரி அப்போலோல இருக்கிற டாக்டர்ஸும் சரி, எய்ம்ஸ் டாக்டர்ஸும் சரி, ரிச்சர்டு நாங்க மட்டும் சொன்னா நீங்க நம்ப வேண்டாம். இந்தியால இருக்கிற அனைத்து தலைவர்களும் அந்த அம்மா பார்த்தாங்க. மாண்புமிகு ராகுல் காந்தியிலருந்து, மத்திய அமைச்சர்லேருந்து, காஷ்மீர்ல இருக்கிற ஒரு அமைச்சர் வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு சொன்ன வார்த்தை, முதலமைச்சர் நன்றாக குணமடைந்து வருகிறார். நல்லா இருக்காங்க. விரைவில் வீட்டுக்கு வருவோம். அதுதான் உண்மை. அதுதான் அங்க நடக்கிற உண்மை. அம்மா வந்து இந்த இன்ஃபெக்ஷனும் அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனும் ஆன்டிபயோட்டிக்ல இருப்பதனால், சிறிது காலம் கூட ஓய்வு தேவை. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். யாருமே நமக்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலே பக்கத்துல யாரையும் போக மாட்டோம். அதனால் ஓய்வு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமடைஞ்சிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல கிடையாது. நான் கருவி அப்படின்னு சொல்ல வந்தது என்னன்னா, இது மருத்துவ அறிக்கையில அப்போலோ மருத்துவ அறிக்கையில முதல்ல இருந்தது. தெளிவா சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, அவர் வந்து செயற்கை சுவாசம் முதலமைச்சருக்கு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து திரு பொன்னையன் சொன்னது என்னன்னா, முதலமைச்சர் கண் திறந்து பேசினாரு. மருத்துவருக்கு நன்றி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்ட 42வது அதிமுகவோட ஆனிவர்சரியும் 45வது. 45 ஆனிவர்சரியுமே முதலமைச்சர் ஆலோசனையின்படி, அம்மாவின் ஆலோசனைப்படின்னு சொல்லி ஒரு சில பதாதைகள்லாம் இருந்தது. இது வந்து மருத்துவ அறிக்கையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இது எந்த அளவுக்கு ஒரு இப்ப உண்மையான சமீபத்தில செயற்கை சுவாசத்துல இருக்கிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு புல்லட்டினே குடுக்கலையே! சமீபத்தில 23ஆம் தேதி சொன்னாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நெஞ்சில சளி இருந்து, இன்ஃபெக்ஷன் ஆனதுனால செயற்கை சுவாசம் தேவைப்பட்டது. அது ரெகுலரா வச்சிருக்கேன்னு கூட அவங்க சொல்லல. அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது இருந்தது. இப்பொழுது படிப்படியாக குணமடைந்து வருகிறார். நல்லபடியா குணமடைந்து வருகிறாருங்கிறத ஹாஸ்பிட்டல் புல்லட்டின் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆக எதுவுமே எங்கள் அம்மாவுடைய ஆணைப்படி நடப்பது தான் எங்கள் கட்சி. அதுதான் எங்களுக்கு எங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்கிறது. இன்றைக்கு 44ஆம் ஆண்டு முடிந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இந்த இயக்கம் 45ஆம் ஆண்டில் இன்னைக்கு அடியெடுத்து வச்சிருக்கு. காலையில் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள் கூட கொடியேத்தி விழாவ கொண்டாடினோம். இந்த இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு புரட்சித் தலைவி அம்மாவின் தலைமையிலிருந்து பல நன்மைகளை மக்களுக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிற இயக்கம். மீண்டும் சொல்றேன், மிக விரைவில் அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அ ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து இந்த பல வதந்திகள் வந்துச்சு. அந்த வதந்திகள தெளிவுபடுத்துறதுக்காக அதிமுக தரப்புல இருந்தும் பல தெளிவுபடுத்துனீங்க. இ இ அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல வந்தும் வரிசையா மருத்துவ அறிக்கைகள் என்னென்ன சிகிச்சை பண்றோம் அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கைகள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சில நாட்களா வந்து மருத்துவ அறிக்கைகள் வரவே இல்லையே! இத வந்து பல அரசியல் கட்சி தலைவரும் கேள்வி கேட்கறாங்க. இந்த மருத்துவ அறிக்கைய ப்ராப்பரா வெளியிட்டா, இந்த வதந்திகள் வர்றது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி இங்க பார்க்குறீங்க? ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தெளிவா விளக்கம் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸே உட்கார்ந்து பிரஸ் மீட் குடுத்தாங்க. நல்ல உடல்நலம் தேறி வருவார்ன்னும்போது, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் தினமும் இத அறிக்கை திருப்பி குடுக்கணுங்கிறதே கிடையாது. இப்ப நாங்க வந்து ஒரு கட்சியினுடைய பேச்சாளர்களா ஒரு மக்கள சந்திக்கும்போதும் சரி, மீடியாக்களுக்கும் சரி நாங்க சொல்றோம். நாங்க உள்ள போய் அவங்க டாக்டர்ஸ பார்த்து கேட்டு வந்து நாங்களும் அந்த மாரி பொய் சொல்ல முடியாது. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெளிவா சொல்லிட்டாங்க. உடல்நலம் தேறி வருகிறார்ன்னு. அது தினமும் அவர்கள் சொல்லலன்னா, உடனே வேற கருத்துன்னு அர்த்தம் இல்ல. தெளிவா சொல்லிட்டாங்க. நல்ல உடல்நலம் தேறி வருகிறாருன்னு. அந்த வார்த்தைய தான் நாங்களும் தினமும் சொல்றோம். எந்த சந்தேகமும் வேண்டாம். முதலமைச்சர் நல்லா இருக்காங்க. இப்போ இன்றைக்கு கூட சிங்கப்பூர்லேருந்து ஒரு மருத்துவர் வந்திருந்தாங்க. அப்போலோக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. இப்போ தன்னோட இவ்வளோ நாள் ஒரு அறிக்கை வராம இருக்கும்போது, தன்னோட தலைவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்களும் சரி, மக்களும் சரி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தப்பு இல்லையே! அது வந்து நியாயமான ஒரு விஷயம் தானே! கட்சி தொண்டர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்காங்கங்கிறதுல. பொதுமக்கள் நாங்கள் சொல்றதில பொதுமக்களுக்கு நிச்சயமா. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பேச்சாளர்கள் நாங்கள் யாருமே உண்மையான கருத்தைத்தான் சொல்ல வேண்டும். பொய் சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய தலைவி அம்மா எங்களுக்கு இட்டிருக்க கட்டளை. ஸோ நாங்க நிச்சயமா தேவையில்லாத தகவலையோ, பொய்யான தகவலையோ சொல்ல மாட்டோம். அந்த தகவல்ல 100க்கு 100 உண்மை இருந்தால் தான் முதல்ல நாங்களே பேசுவோம். அதனால மக்களுக்கும் தெரியும். நாங்கள் சொல்வதை வைத்து மக்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா நல்ல உடல்நலம் தேறி வராங்க. விரைவில் வீட்டுக்கு வருவாங்கங்கிறத ஏன்னா எல்லாத்துக்கும் மேல கடவுள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் பூரா இருக்க தமிழர்கள் இன்னைக்கு அம்மாவுக்கா பிரார்த்தனை பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பால்குடம் எடுக்கப்படுது, எத்தனை பிரார்த்தனை நடக்குதுங்கிறத மீடியாக்கள் பார்க்குறீங்க. அத்தனை பிரார்த்தனையும் இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து வெற்றிய குடுத்துருக்கு. ஆண்டவன் எப்பவுமே அம்மா கூட இருப்பாரு. எந்த குறையும் இருக்காது. இப்போ முதலமைச்சர் குணமடையும்னு சொல்லி நீங்க சொன்ன மாரி தமிழகம் முழுவதும் பிரார்த்தனை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக தரப்புலயும் நடந்துட்டு இருக்கு. அவங்க சில பேர் அவங்க விருப்பப்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்நிலையில சமூக வலைதளங்கள்ல சில படங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து அழகு குத்துற மாரி படங்கள்லாம் வெளியில வந்துச்சு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா நாங்க யாரையுமே எப்பவுமே இத செய்யுங்கன்னு நாங்க வற்புறுத்தினதே கிடையாது. அதிமுக குடும்பங்கள்ல இருக்கிறவங்க பாசம், தன்னை பெத்த தாய் கொண்டு வந்தா நேர்ந்துக்க மாட்டாங்களா?
நான் எங்கள் அம்மா உடல்நலம் சரியாச்சுன்னா என் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன், நான் காது இந்த மாதிரி ஒரு நேர்த்தி கடன் இருக்கும்ல, அழகு குத்துறன் அந்த மாதிரி தன்னை பெத்த தாயாகத்தான் புரட்சித் தலைவி அம்மாவை பார்க்குறாங்க. அந்த குடும்பங்கள் அந்த நேர்த்தி கடனை செலுத்துறாங்களே தவிர எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் அந்த மாதிரிலாம் யாரையுமே வற்புறுத்துறது இல்லை. இல்ல அந்த குடும்பங்கள் அம்மா மேல் உள்ள பாசத்தினால் அந்த நேர்த்தி கடனை செலுத்துறாங்க, இல்ல அவ்வளோதான். அது நியாயமான விஷயம் தான். பட் நீங்க வந்து அது வெளியானதுக்கு அப்புறமும் அதிமுக தரப்புல இருந்து இந்த மாரி குழந்தைகளுக்கு இந்த மாரி பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு உத்தரவு மாரி நீங்க ஆமா, வெளியிட அதாவதுங்க, ஒரு அதிமுக தொண்டர்களே சில பேர் இறந்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே தீக்குளிச்சு இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்னாலும் கூட எங்கள் கழகத்தில் குடும்பங்கள் எப்படின்னா, அவர்கள் அம்மாவுக்கு செய்கிற பிரார்த்தனையை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. அது மனசார அவங்க செய்யறது. எங்கள் அம்மாவுக்காக நாங்கள் செய்கிறோம், இதை நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு அந்த உணர்வோடு இருக்கும்போது, அந்த உணர்வு தான் இந்த வெளிப்பாடு. இப்போ அடுத்ததா அந்த சில சில தினங்களுக்கு முன்பு வந்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் சந்திச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இது வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாரா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அரசியல் ரீதியாக சந்திச்சிருக்காங்க. காவேரி பிரச்சனைக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் முதலமைச்சருடைய போர்ட்ஃபோலியோஸும் சேர்ந்து பார்க்கறதுனால, அந்த துறையும் இன்னைக்கு அவர் பார்க்கறதுனால ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சந்திச்சிருக்காரு. இல்ல இது வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் சந்திச்சுக்கிறது ஒரு அரிதான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டாலின் வந்து நிதியமைச்சரை சந்திச்சிருக்க விஷயத்த வந்து பலராலும் இப்படி தான் பார்க்கப்படுது. இது வந்து ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாரா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இதை நீங்க எப்படி இல்லை இல்லைங்க, முதலமைச்சர் முதல்ல சட்டமன்றம் தொடங்குறனைக்கே எதிர்க்கட்சி தலைவருக்கு வாழ்த்து சொல்லி, நம்ம 2 பேருமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் செயல்பட வேண்டும், எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் மக்களுக்குன்னு அம்மாவே திரு ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்காங்க. இதை நாங்கள் ஒன்றும் அரசியலாக பார்க்கல. இன்றைக்கு வந்து அந்த 3 தொகுதிகள் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிகள்ல நவம்பர் 19 தேர்தல்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் வந்து அதுக்குள்ள தேர்வு வீட்டுக்கு வந்துருவாரா? இல்ல அப்படி வர முடியாத சூழல் ஏற்பட்டா கூட இந்த ஏடிஎம்கே இந்த எலெக்ஷனை எப்படி சந்திக்கக்கூடிய பலத்துல இருக்கா? தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் அறிவித்தாலும் முதலில் களத்தில் இறங்குவது எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். அது எல்லாருக்குமே தெரியும். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாலும் சரி, சட்டமன்றம் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா சொன்ன அடுத்த நிமிடமே களத்தில் இறங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், தொண்டர்கள் தயாராக இருக்காங்க. அதே நேரத்தில் மக்கள் அம்மாவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இப்போ அம்மா வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. இந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு ஒன்று சொன்னாங்க தெரியுங்களா? நான் ஒரு பேச்சாளராக கிராமங்களுக்கு போகும்போது பார்க்குறேன், பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கிற வீடுங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கட்டணும். இப்போ ஒரு பைசா கூட அவங்க கட்ட வேண்டாம். அதே போல் அம்மாவோட திட்டங்கள் எல்லார் வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கிறதுனால இந்த இடைத்தேர்தலில் எல்லா தொகுதியும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுப்பாங்க. இறுதியா ஒரு கேள்வி. இப்போ ஆளுநருடனான ஆலோசனை, இப்போ அடுத்தடுத்து அம்மாவின் ஆணைக்கிணங்க அம்மாவின் உத்தரவுப்படி அப்படின்னு சொல்லி வந்த அறிக்கைகள், வந்த அரசு சம்பந்தமான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து முதலமைச்சரோட கண்காணிப்பில் அவரோட ஆலோசனைப்படி அவர் சொல்லி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இது 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 இப்படி தான் நடக்குதா அப்படின்ட்டு நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அது உண்மைதானே? அது இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, நிச்சயமாக நடக்காது. புரட்சித் தலைவி அம்மாவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம், அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட இயக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா நன்றாக இருக்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அம்மா ஆணைப்படி எல்லாம் நடக்குதுன்னு. விரைவில் வீட்டுக்கு வர போகிறாங்க. மறுபடியும் உங்கள் மீடியாவில் வந்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல நான் வந்து பேச தான் போகிறேன். நன்றி.